வணக்கம் நண்பர்களே. அமரர் கல்கியின் மர்ம சிறுகதையான இடிந்த கோட்டையை பற்றி தான் போன பதிவில் பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இந்த பதிவு. முதல் பாகத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ முன்கதை சுருக்கத்தை பார்த்துடலாம். கல்கி அவர்கள் ஒரு முறை செஞ்சிக்கோட்டைக்கு போயிருந்தப்ப அங்கே குமாரசாமி அப்படிங்கிற ஒரு இளைஞனை சந்திக்கிறாரு. அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு செஞ்சிக்கோட்டையில் நடந்த அமானுஷ்யமான அனுபவத்தை இவர்கிட்ட பகிர்ந்துக்கிறான். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அவனை தேடி செஞ்சிக்கோட்டைக்கு ஒரு மாய மோகினி வரா அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். யார் இந்த மாய மோகினி, அவள் எதுக்காக என்ன தேடிட்டு வரணும்னு அவன் குழம்பி போயிருக்கான். பதில் தெரியாத பல கேள்விகள் அவன் மனசை போட்டு குடஞ்சிட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் பதில் அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு கிடச்சிது. அன்றைக்கி வழக்கம் போல் சலங்கை ஒலி கேட்டதும் நான் சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தேன். மெய் சிலிர்த்து போய் தகச்சி போனேன். உண்மையாகவே ஒரு பெண் உருவம் என்னை நோக்கி நடந்து வர மாதிரி இருந்தது. அந்த உருவம் நடந்து வர மாதிரி எனக்கு தெரியல, அப்படியே காற்றுல மிதந்துட்டு வர மாதிரி தான் தோணுச்சு. இது உண்மையான உருவந்தானா அல்லது மாய பிம்பமா? அவ என்னை நெருங்கி வர வர ஒரு நிஜமான பொண்ணு தான் வரா அப்படின்னு எனக்கு நிச்சயமாக தெரிஞ்சது. படங்கள்லாம் வர்ற ராஜபுத்திர பெண்கள் மாதிரி அவள் பாவாடையும் தாவணியும் போட்டிருந்தா. ஆபரணங்களும் அந்த மாதிரியே தான் இருந்துச்சு. தாவணியோட தலையில் முக்காடு போட்டுட்டு இருந்தா. பௌர்ணமி நிலா வெளிச்சம் அவள் முகத்தில் பட்டதும் உண்மையிலேயே அந்த முகத்தில் இருந்து தான் நில ஒளி வீசுதோன்னு எனக்கு தோணுச்சு. அவள் பக்கத்தில் வர வர ஏதோ தெரிஞ்ச முகம் மாதிரி எனக்கு தோணுச்சு. எப்பயோ எங்கேயோ அவளை நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், அவள் கூட நெருக்கமாக இருந்திருக்கேன். ஆனால் எங்கே, எப்போ? இப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவள் என் பக்கத்தில் வந்து நின்னான். அவள் என்னை நிமிர்ந்து பார்த்தா. அவள் கண்களில் ததும்பி இருந்த நீர்த்துளிகள் நிலா வெளிச்சத்தில் முத்து மாதிரி பிரகாசிச்சுது. அப்படி பார்த்துக்கிட்டே, குமார், என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டா. இந்த இனிமையான குரல் என் காதில் கேட்டதும் அப்படியே என் இதயம் விம்மி வெடிக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. எப்பயோ ஒரு சமயம் அவளோட கையை நான் பிடிச்சிக்கிட்டு, இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, 7 ஜென்மத்திலையும் நான் உன்னை மறக்க மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு அவளுக்கு வாக்கு கொடுத்தது ஒரு பழைய கனவு மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவளோட கேள்விக்கு ஏதோ நான் பதில் சொல்ல வாயெடுத்தேன். அந்த நொடியே நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு நான் ஆவலோட கேட்டேன். குமாரசாமி தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தான். எனக்கு மயக்கம் தெளிஞ்சப்ப நான் ஒரு பொண்ணோட மடியில் தலை வச்சு படுத்துட்ருக்கிறதையும் அவளோட மென்மையான கரங்களால் என் நெத்தியை வருடி விட்டுட்டுருக்கிறதையும் நான் உணர்ந்தேன். உடனே துள்ளி குதிச்சு எந்திரிச்சு விலகி உக்காந்தேன். குமார், ஏன் என்னை பார்த்து பயப்படுறீங்க? என்னை ஞாபகம் இல்லையா? நான் தான் உங்கள் மாலதி அப்படின்னு அவன் சொன்னது ஒரு இனிமையான சங்கீதம் மாதிரி என் காதில் விழுந்துச்சு. மாலதி, மாலதி, எவ்வளவு இனிமையான பேர். ஆனால் இந்த பேரையும் நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். நினச்சி பாருங்க குமார், இதே மாதிரியான ஒரு பௌர்ணமி அன்னைக்கு இதே இடத்துல நீங்கள் என்னை விட்டு போகும்போது என்னை மறக்காதீங்கன்னு நான் சொன்னேன். இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, 7 ஜென்மத்திலையும் உன்னை மறக்க மாட்டேன்னு என் கையில் அடித்து சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே, ஞாபகம் இல்லையா அப்படின்னு மாலதி கேட்டா. நான் மயக்கம் போட்டு விழுறதுக்கு முன்னாடி இதே காட்சி தான் ஒரு புகை மூட்டை மாதிரி என் மனசில் தோணுச்சு அப்படின்னு சொன்னேன்ல. அவளும் அதையே சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படின்னா இதெல்லாம் பிரம்மையும் இல்லை, கற்பனையும் இல்லை, உண்மையிலேயே நடந்த சம்பவம் அப்படின்னு எனக்கு நிச்சயமாக தெரிஞ்சது. மாலதியோட முகத்தை நிமிர்ந்து பார்த்தேன். அவளும் காதலோடு என்னை பார்த்துட்டு இருந்தா. அவளோட கண்களில் கண்ணீர் ததும்பி நிற்கிறத பார்த்தேன். என்னோட மனசு அப்படியே உருகிடுச்சு. அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு, ஞாபகம் இருக்கு மாலதி, அந்த வாக்குறுதியை இன்னொரு தடவையும் கொடுக்குறேன், உன்னை 7 ஜென்மத்திலையும் மறக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட பூர்வ ஜென்ம காதல் கதையை பற்றி ஞாபகப்படுத்தினான். அவள் சொல்ல சொல்ல 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு தெளிவில்லாத பழைய கனவு மாதிரி எனக்கு ஞாபகம் வந்தது. குமாரசாமி இந்த இடத்துல நிறுத்தி, இந்த செஞ்சிக்கோட்டையோட உண்மையான சரித்திரத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டான். இங்கே தேசிங்கராஜான்னு ஒருத்தர் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன், வேற ஒன்றும் தெரியாதுன்னு நான் சொன்னேன். தேசிங்கராஜன் கதையெல்லாம் வெறும் கட்டுக்கதை, அதுக்கு சரித்திரத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. இந்த செஞ்சிக்கோட்டையோட உண்மையான சரித்திரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செஞ்சியில் பிருத்வி சிங் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார். அவர் வடநாட்டை சேர்ந்த ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர். அவரோட முன்னோர்களில் ஒருத்தர் டெல்லியில் பட்டாணியர்கள் ஆண்ட காலத்தில் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்க மனசு இல்லாமல் இங்கே வந்து இந்த கோட்டையை கட்டிக்கிட்டாராமா. இந்த கோட்டையையும் இதை சுற்றி இருந்த சின்ன பிரதேசத்தையும் அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க சுதந்திரமாக ஆண்டுட்டு வந்தாங்க. முகலாய சைன்யங்களால் பல முறை முயன்றும் இந்த கோட்டையை பிடிக்கவே முடியல. பிருத்வி சிங்கும் சுதந்திர ராஜாவாக இந்த சின்ன ராஜ்யத்தை ஆண்டுட்டு வந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மகள் இருந்தா. அவளோட பேர் மாலதி. மாலதிக்கு தமிழ் பாடம் கற்றுக் கொடுத்த ஒரு வாத்தியார் இருந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவனோட பேர் சுகுமாரன். குழந்தைங்களாக இருந்தபோதே இவங்க 2 பேரும் ஒன்றா தான் படித்தாங்க. நல்ல நண்பர்களாகவும் இருந்தாங்க. சின்ன வயசில் இருந்தே சுகுமாரனுக்கு சங்கீதத்தில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. அவன் வளர்ந்து பெரியவனானதும் தேசம் முழுக்க பயணம் செஞ்சு எல்லா விதமான சங்கீதத்தையும் நல்லா திறமையாக கற்றுக்கிட்ட இசை வித்தகனாக திரும்பி வந்தான். செஞ்சி ராஜசபையில் அவனோட சங்கீத கச்சேரி நடந்தது. ராஜகுமாரி மாலதியும் திரை போட்ட மேல் மாடத்தில் இருந்து தன்னோட பால்ய நண்பனோட சங்கீதத்தை கேட்டா. இது சுகுமாரனுக்கும் தெரிஞ்சிருந்தது. அதனால தானே என்னவோ அன்னைக்கு அவன் அற்புதமாக பாடினான். அவனோட பாட்டு இந்த பூலோகத்து சங்கீதம் மாதிரியே இல்லை. தேவலோகத்தில் தேவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இசைக்கப்படுற இசை மாதிரி தான் இருந்தது. அந்த சபையில் இருந்த எல்லாரை விடவும் அந்த சங்கீதத்தை ரொம்ப அனுபவித்து ரசித்தது ராஜகுமாரி மாலதி தான். அந்த தெய்வீக சங்கீதத்துக்கு பரிசாக தன்னோட இதயத்தையே கொடுத்துட்டா மாலதி. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சுகுமாரன் கிட்ட தான் சங்கீதம் கற்றுக்க போகிறதா தன்னோட தகப்பனார்கிட்ட மாலதி சொன்னான். பிருத்வி சிங்கும் தன்னோட செல்ல மகளோட விருப்பத்துக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் இதுக்கு சம்மதிச்சார். மாலதி ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்த பெண் அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே அவளுக்கு வடநாட்டு சங்கீதத்தில் தான் ஆசை இருந்தது. சுகுமாரன் கிட்ட அவள் இந்துஸ்தானி சங்கீதம் கற்றுக்கிட்டா. இதனால் அவங்க நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடைச்சது. பரஸ்பரம் அவர்களோட காதலும் வளர்ந்துட்டே வந்தது. இந்த காதல் விபரீதத்தில் தான் போய் முடியும்னு சுகுமாரன் பல தடவை எடுத்து சொன்னான் மாலதிக்கு. ஆனால் மாலதி கேட்கவே இல்லை. ரொம்ப பிடிவாதமாக இருந்தா. நான் உன்னை தான் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன். இந்த ஜென்மத்தில் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா உன்னை தான் பண்ணிக்குவேன் அப்படின்னு உறுதியாக இருந்தா. நான் எப்படியாவது என்னோட தகப்பனார்கிட்ட சொல்லி சம்மதம் வாங்குறேன்னு சொன்னான். இந்த சூழ்நிலையில தான் செஞ்சிக்கு ஒரு பேர் ஆபத்து வந்தது. ஆற்காட்டு நவாப்பும் பிருத்வி சிங்கும் நட்புறவில் தான் இருந்தாங்க. மாலதியோட அழகை பற்றி கேள்விப்பட்டிருந்த ஆற்காட்டு நவாப் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். இதனால் பிருத்வி சிங்குக்கு தூதும் அனுப்புனார். இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா செஞ்சி மேலே போர் தொடுத்து வரத்துக்கு ஒரு பெரிய சைன்யம் தயாராகிட்டு இருக்குன்னு எச்சரிச்சிருந்தார். இந்த செய்தியை கேட்டதும் பிருத்வி சிங் ரொம்ப கோபப்பட்டார். ராஜகுமாரியை நவாப்புக்கு மனம் செஞ்சு கொடுக்கலன்னா யுத்தத்திற்கு தயாராக வேண்டி இருக்கும். 300 வீரர்களை மட்டும் வச்சுக்கிட்டு 30,000 வீரர்கள் அடங்கிய சைன்யத்தோட சண்டை போட முடியுமா? நவாப்புக்கே உங்கள் பொண்ணை கொடுத்துருங்கன்னு சொல்ல யாருக்குமே தைரியம் வரல. அந்த சமயத்தில் சுகுமாரன் எந்திரிச்சு நவாப்போட கோரிக்கையை மறுத்துட வேண்டியது தான் அப்படின்னு தைரியமாக சொன்னான். நவாப் படையெடுத்து வந்தால் வரட்டும். இந்த கோட்டைக்குள்ளே இருந்துக்கிட்டே குறைஞ்சது 6 மாதம் வரைக்கும் நவாப்போட படையை எதிர்த்து நிற்கலாம். மகாராஷ்டிரத்தில் சிவாஜி மகாராஜா இருக்கார். அவர்கிட்ட போய் நாம் உதவி கேட்டோம்னா அவர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். நானே நேரில் போய் அவரை அழைச்சிட்டு வரேன்னு சுகுமாரன் சொன்னான். இதை கேட்டதும் பிருத்வி சிங் ரொம்ப சந்தோஷமாகி இதுக்கு சம்மதம் தெரிவித்தார். ஒரு நாள் மாசி மகத்து பௌர்ணமி அன்னைக்கு மாலதியை சுகுமாரன் சந்தித்தான். தான் மகாராஷ்டிரத்துக்கு போய் சிவாஜி மகாராஜாவை கூட்டிகிட்டு வர்ற விஷயத்த சொன்னான். இதை மட்டும் நான் திறமையாக செஞ்சு முடிச்சிட்டேன்னா மகாராஜாவுக்கு என் மேலே நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். நம்ம கல்யாணத்துக்கும் அவர் மறுப்பு சொல்ல மாட்டாருன்னு நம்பிக்கையாக சொன்னான் சுகுமாரன். மாலதிக்கும் அதில் நம்பிக்கை இருந்தது. ஆனால் சுகுமாரனை விட்டு பிரிஞ்சு இருக்கணுமேன்னு நினைக்கும் போது அவளுக்கு பெரிய துக்கமாக இருந்தது. அப்போ தான் அவள் என்னை மறந்துடாதீங்கன்னு மனமுருகி சொன்னான். சுகுமாரனும் 7 ஜென்மத்திலையும் உன்னை மறக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான். சுகுமாரன் போய் கொஞ்ச நாளைக்கெல்லாம் பிருத்வி சிங்குக்கு மற்ற மந்திரிகள் துர்போதனை செய்ய ஆரம்பித்தாங்க. சிவாஜியாவது இங்கே வரதாவது நடக்காத காரியம். சுகுமாரன் தான் ஒரு பைத்தியக்காரன், உலகம் தெரியாதவன். இசை வாத்தியங்களை பற்றி கேட்டால் அவனுக்கு தெரியும். ராஜ விவகாரங்களை அவனுக்கு என்ன தெரியும்? சிவாஜியை பார்க்குறதே நிச்சயம் இல்லை. நவாப்போட சமாதானம் செஞ்சுக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னாங்க. இதனால் பிருத்வி சிங் ரொம்ப குழம்பி போயிருந்தார். அந்த சமயத்தில் தான் மாலதியும் ஒரு தவறு பண்ணான்.
அவள் பண்ண தவறு அவள் வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு. தானும் சுகுமாரனும் காதலிக்கிற விஷயத்த பிருத்வி சிங்கு கிட்ட சொல்லி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வேண்டி கேட்டுக்கிட்டா. இதனால் பிருத்வி சிங்கோட மனசு அடியோட மாறிடுச்சு. சங்கீதம் சொல்லி கொடுக்குறேங்கிற பேரில் இப்படி என் பொண்ணோட மனசை கெடுத்துட்டானே அந்த பாவி அப்படிங்கிற கோபம் மகாராஜாவுக்கு. ஒரு ஏழை வாத்தியார் பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நவாப்புக்கே பொண்ணு கொடுத்துடலான்னு நினச்சாரு. மாலதிக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் ஒரு நூர்ஜஹானை மாதிரி ஆகலாம் இல்லையா அப்படின்லாம் பேராசைப்பட்டார் அந்த ராஜா. நவாப்புக்கு சம்மதத்தையும் தெரிவிச்சிட்டாரு. இந்த விஷயத்தில் மாலதியோட மன விருப்பத்தை அவர் ஒரு பெரிய பொருட்டாவே நினைக்கல. மாலதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சப்ப துடிச்சு போயிட்டா. 7 ஜென்மத்திலையும் உன்னை மறக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டு போன சுகுமாரனுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது நினைக்கவே முடியாத காரியம் அப்படின்னு நினச்சா. தன்னோட தகப்பனார்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டு மன்றாடி பார்த்தா, ஒன்றுமே நடக்கலை. அப்பதான் மாலதி ஒரு விபரீதமான முடிவை எடுக்க துணிஞ்சா. ஒரு நாள் ராத்திரி அரண்மனையிலிருந்து யாரும் பார்க்காதப்ப கோட்டையை விட்டு வெளியே வந்தா. கோட்டையோட அதிதேவதையான காளி கோயிலுக்கு போனான். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ரொம்ப ஆழமான சுனை ஒன்று இருக்குது. அம்மனை வேண்டிக்கிட்டே அந்த சுனையில் விழுந்து உயிரையும் விட்டுட்டா. பிருத்வி சிங்குக்கு இந்த விபத்துனால பைத்தியமே பிடிச்சிடுச்சு. அவருக்கு வேறு ஆண் வாரிசுகள் இல்லாததுனால கோட்டையை ரொம்ப சுலபமாகவே ஆற்காட்டு நவாப் கைப்பற்றிட்டாரு. சிவாஜியை பார்க்க போன சுகுமாரன் எவ்வளவோ கஷ்டங்களுக்கெல்லாம் நடுவில் கடைசியில் சிவாஜியை பார்த்தான். ரொம்ப காலமாக தெற்கு பக்கம் வரணுங்கிற ஆசையும் சிவாஜிக்கு இருந்ததுனால ஒரு பெரிய சைன்யத்தோடு கிளம்பி வந்தார். கோட்டையை ஒரே நாளில் சிவாஜி நவாப் கிட்ட இருந்து கைப்பற்றிட்டாரு. ஆனால் மாலதிக்கு நடந்த விபரீதத்தை பற்றி தெரிஞ்சதும் சுகுமாரன் அந்த கோட்டைக்குள்ளே கூட வரல. வாழ்க்கையே வெறுத்து போய் பித்து பிடிச்சவன் மாதிரி தேசாந்திரம் போயிட்டான். அந்த சுகுமாரன் தான் நான். 6 ஜென்மத்துக்கு அப்புறம் 7வது ஜென்மத்தில் இங்கே வந்து சேர்ந்தேன். சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, நீங்கள் போக வேணாமா? உங்கள் சிநேகிதர்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்க மாட்டாங்களான்னு குமாரசாமி கேட்டான். ஆமாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நான் வாசல் பக்கம் காது கொடுத்து கேட்டேன். கார் ஹாரன் சத்தம் எதுவும் கேட்கல. ஆனால் குமாரசாமி முன்னை விட ரொம்ப பரபரப்பாக இருக்கிறத நான் பார்த்தேன். நான் அந்த இடத்த விட்டு கிளம்புனா போதும்னு அவன் நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இவன் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமா? இன்றைக்கி வேற பௌர்ணமியாச்சே. ஒருவேளை அந்த மாயரூப மோகினி இன்னுக்கும் இங்கே வருவாளோ? என் கண்ணுக்கு கூட அவள் தெரிவாளா? ஒரு பக்கம் எனக்கு பயமாக இருந்தது. இன்னொரு பக்கம் உண்மையை முழுசாக தெரிஞ்சுக்காமல் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசும் வரல. அதெல்லாம் சரிதான். முக்கியமான ஒரு விஷயத்த நீ சொல்லவே இல்லையே. சுனையில் விழுந்த மாலதி என்ன ஆனா? நீ 7வது ஜென்மம் எடுத்து வர்ற வரைக்கும் அவள் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு நான் கேட்டேன். ஆமாம், அதை நான் சொல்லவே இல்லைல்ல. இப்படித்தான் பல சமயம் எனக்கு மனசு குழம்பி போயிடுது அப்படின்னு மாலதிக்கு என்ன நடந்தது அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பித்தான். அவன் சொன்ன சம்பவங்கள்லாம் அவன் முன்ன சொன்னதையெல்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரி இருந்தது. அப்படி திடுக்கிட்டு போகிற அளவுக்கு குமாரசாமி கல்கி அவர்கள்கிட்ட என்ன தான் சொன்னான். முன்ஜென்ம காதலர்கள் ஒன்று சேர்ந்தாங்களா? இந்த கதையில் இருக்கிற மர்ம முடிச்சுகளெல்லாம் அவிழ்க்கப்பட்டதா? இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.